ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால்வாடி சத்து மாவு தான் பார்க்க போகிறோம். இந்த பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வந்து அங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களே உருண்டை பிடிச்சி கொடுத்துருவாங்க. கர்ப்பிணிகளுக்கும் சின்ன கை குழந்தைக்கும் வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க. கஞ்சி, கூழ், கொலக்கட்டை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட சொல்லி அந்த மாவு கொடுத்தோன்னே வாங்கிட்டு வந்து ஜலிச்சு பார்த்தா வெறும் கப்பியாக குருணையாக இருந்துச்சுட்டு ஜலிச்சுட்டு மாவை கொட்டி வச்சுட்டேன். இந்த கப்பியை வந்து கீழே கொட்டிட்டேன். கண்டிப்பாக எல்லார் குழந்தைங்களும் பால்வாடியில் படிப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் போகிற வழியில் பால்வாடி இருந்தால் கூட போய் டீச்சர்ட்டையோ ஆயமாட்டையோ இந்த மாதிரி மாவை ஜலிச்சுட்டு பயன்படுத்துங்க. அப்போ தான் பிள்ளைங்களுக்கு நல்லது, ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு வந்து குழந்தைங்க தான் முக்கியம். எந்த குழந்தையாக இருந்தால் என்ன, எல்லாருமே நம்மளோட குழந்தைங்க தான். அதனால் இதை மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. இதில் கஞ்சி, கூழ் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கொலக்கட்டை, புட்டு எல்லாமே செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், டேக் கேர்.